அடா பாவிங்களா டேய், அதுக்குள்ளே வாடா பாய்ஸ். இப்போ தாங்க பெட் ஷாப்பில் போயிட்டு வந்து பிளாட்டி ஃபிஷ் வாங்கியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், வாங்கி வந்து போட்டு கொஞ்ச நேரம் தூங்கி வந்து பார்த்தா ரெண்டுமே எகிரி குச்சிட்டு கேஸ். மொத்தம் வந்து 2 பேர் வாங்கியிருந்தாங்க. பாருங்கள், பைத்தியக்காரங்க எகிரி குச்சிதுங்க கீழே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் குதிக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே குச்சிட்டுக்குது காய்ச்சி. அதனால இங்கே பாருங்க காய்ச்சி, நல்லா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு காய்ச்சி. அந்த 2 பிளாட்டி ஃபிஷ்ஷு பலூன் பிளாட்டி காய்ச்சி நல்லா இருந்துச்சு காய்ச்சி. என்ன பண்ணுறது, வாங்கி வந்து காசாக இருந்துச்சுனால என்னால் இருக்க முடியல. அதை வந்து மீன் ஆகலான்னு பார்த்தாலும் மீனும் செத்து போயிடுச்சு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு கைஸ். பேர் வந்து 60 ரூபா சொன்னாங்க கைஸ். என்னுடைய 60 ரூபா பார்த்தீங்கன்னா அநியாயமாக பார்த்தீங்கன்னா கீழே வந்து செத்துச்சு கைஸ். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல கைஸ். ஏன் இந்த மீனுங்கள்லாம் எகிரி குதிக்குதுன்னு ஒன்றும் தெரில. பெட் ஷாப்பில் பார்த்தா மூடி வச்சுருந்தாங்க, நானும் மூடி தான் கைஸ் வச்சுருந்தேன். அந்த மூடி வச்சு கூட அந்த கேப்லேருந்து எகிரி வச்சுருந்தீங்க பாருங்க கைஸ். எவ்வளோ அழகாக இந்த அந்த பிளாட்டி ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செத்த உடனே பார்த்தா எறும்பு வந்துட்டு கைஸ். எறும்பு வந்து மொத்தம் கச்சிட்டு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், 60 ரூபா இந்த வேஸ்ட்டாக போச்சு. சரி, அது என்ன பண்ணலான்னு யோசிச்சேன் கைஸ். சரி, நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணி அதில் போடலாம் சொல்லி என்ன பண்ணேன் கைஸ், நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ண கைஸ். இங்கே பாருங்கள், அநியாயமாக பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளாட்டி ஃபிஷ் பாருங்கள். பைத்தியக்காரங்க எதுக்காக எகிரி குதிக்கிறாங்களே தெரில கைஸ். எகிரி குதிச்சாங்க கைஸ். நான் வந்து மூட்டு தான் போனேன், அந்த மூட்டு போன சின்ன கேப்லேருந்து எகிரி குதிக்கிறாங்க. எதுக்காக எகிரி குதிக்கிறான்னு தெரில. அதனால பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணுவேன் கைஸ். ஒரு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் கைஸ். அது பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு பார்த்தாலே எங்கெங்கே பார்த்தாலும் லீக் ஆச்சு. அது எங்கே எந்த பக்கம் லீக் ஆச்சு, முன்னாடி பக்கம் வந்து நல்லா இருக்குது, கீழே பக்கம் லீக் ஆகுது. சரி, நான் பண்ணி எம்சில் போட்டு விட்டலாம் சொல்லியிருந்தேன் கைஸ். அதில் இருந்த மொத்த பஞ்சங்களையும் பாருங்கள், மொத்தத்தையும் கீச்சு போட்டேன் கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி வீடியோ வந்து ஒரு நாஸ்தி ஆச்சு கைஸ். இங்கே பாருங்கள், மொத்த பஞ்சம் வந்து கீச்சிட்டேன் கைஸ். ஏன்னா எந்த இடத்துல இருந்து லீக் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம பின்னாடி சேர்ந்து ஓட்டிலாம் பார்த்தீங்கன்னா மொத்த கீழே இருந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் வந்து பஞ்சு போட்டு கீச்சிட்டு அந்த லீக் ஆகிற இடத்துல மட்டும் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல எம்சில் போட்டு விட்டுலாங்க முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், மொத்தத்தையும் வந்து கீச்சிட்டங்க. அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கோலமாகிடுச்சு. என்ன பண்ணுறது. ஆனால் ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை நீங்கள் வந்து அதை நீங்கள் கரெக்டாக பண்ணினா உங்களுக்கு லைஃப் டைமாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 மணி நேரம் வேஸ்ட்டாக பண்ணாலும் பரவாயில்ல சொல்லி பார்த்தீங்கன்னா உட்காந்து கைஸ். பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் போராட்டம் பண்ணுங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெடி ஆச்சு கைஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் லீக் ஆகுது. ஆனால் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது, வெளிப்பக்கம் பார்த்தா தான் லீக் ஆகுது. சரி, நான் பண்ண வெளி பக்கமே எம்சில் போட்டுட்டேன் கைஸ். ஓகே கைஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்கள். அந்த பஞ்சு தான் கைஸ் எனக்கு மொத்தத்தையும் பிச்சு தள்ளிட்டேன் கைஸ். கடைசியாக ஒரு முறை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எம்சில் ரெடி பண்ணிட்டேன். அது எம்சில் ரெடி பண்ணி அது மேலே நல்லா வந்து ஒட்டிட்டேன் கைஸ். ஒட்டிட்ட பிறகு வந்து நம்ம தண்ணி போட்டு பார்க்கலாம் சொல்லி அப்படியே விட்டேன் கைஸ். 2 நாள் கழிச்சு தான் போனேன், எனக்கு காயிட சொல்லி விட்டேன் கைஸ். காஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு பார்த்தேன். அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் லீக் ஆகுது கைஸ். அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீக் ஆகல. எல்லா இடத்துல எம்சில் போட்டேன், ஒரு இடம் மட்டும் லீக் ஆகிடுச்சு. சரி, அத்தையும் எம்சில் போட்டு விட்டுட்டேன் கைஸ். ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இனிமேல் வந்து அந்த பிளாட்டி ஃபிஷ் இதில் தான் கைஸ் விட போகிறேன். ஒரே ஒரு பேர் தான் இருக்குது, 2 பேர் வாங்கியிருந்தேன். அதில் எது மேல் எது ஃபீமேல் எகிரிச்சுன்னு தெரில, அநியாயமாக எகிரி குச்சிச்சு. சரி, நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, நம்ம எதனா ஒன்று ப்ரீடிங் பண்ணலாம் சொல்லி முடிவு பண்ணி அந்த பிளாட்டி ஃபிஷ்ஷுக்காகவே உட்காந்து 2-3 மணி நேரம் உட்காந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை ஒரு வழியாக ரெடி பண்ணுங்கள். ஸோ கேஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்புறமா வந்து நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ரெடி பண்ணி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு கச்சது அதை வேஸ்ட் பண்ண சொல்லி நான் வந்து எப்படியோ வந்து அதை ரெடி பண்ணுறேன். கேஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள்.